சும்மா ஒன்றும் இல்லை, ஒரு இளைஞன் காலேஜ் போனால். ஆனால் இன்னொன்று சொல்லிடுறேன், இன்னைக்கு எடுக்கிறத விட படு டூ பீஸில் எடுத்து வச்சிருக்காங்க படம். அன்னைக்கு 83களிலே சொல்கிறேன், பயங்கர கிளாமரால் எடுத்திருக்காங்க படம். நல்லி மேடத்துக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு இல்லை, கேமரா இஷ்டத்துக்கு புந்து விளாண்டுட்டு உண்மையிலே தான். அந்த பாட்டெல்லாம் டி ராஜேந்திரன், கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல், ஒளிப்பதிவு, இசை எல்லாமே டி ராஜேந்திரன் தான். தலைவன் அடிச்சுக்க முடியாது. இன்னைக்கு அந்த முடிய கிட்டே ஆள் பந்தாவா இருக்காரு இல்லைங்க. ஏங்க 83ல் எடுத்த படங்க. இன்னைக்கு அவருக்கே வயசு எத்தனை வயசு ஆயிடுச்சு. அன்னைக்கே ஒரு கலைத்துறையில் மாயாவரத்துலேருந்து கிளம்பி ஏவிசி காலேஜில் படித்தவர் அவர். எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். மாயாவரம்லாம் எங்களோட ஒரு மாவட்டத்தில் இருந்தது, எங்கள் அப்பாலாம் அங்கே பிடிச்சிருக்கிறாரு வேற. அதனால் எனக்கு பொதுவாகவே கனெக்ட் ஆகும். பழைய படங்களை விரும்பி பார்க்குறது உண்டு தான். அழகாக அந்த நளினி வந்து கிராமத்துலேருந்து இங்கே வருவாங்க. காந்திமதி சூப்பராக அவங்க வந்து இவருக்கு அத்தையாக நடிச்சிருக்காங்க, யார் ஹீரோவுக்கு. அப்படியே போயிட்டு இருக்கும் கதை. ராதாரவி சும்மா என்ன ஃபிகர் போட்டுட்டு சரக்கு போட்டு சுற்றுற ஒரு கேரக்டரு, பணக்காரராக இருப்பார். அவங்க வீட்டில் வாழா வெட்டியாக சரிதான் இருக்கும். அப்படியே கதை ஜேர்னியாகவும் காலேஜ் போவாங்க. காலேஜில் ஃபஸ்ட்டு மோதிக்கிட்டு இருப்பாங்க, எலியும் பூனையுமா இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு காதல் உருவாகும். அந்த காதல்லாம் அந்த காலத்தில் பனிஷ் பண்ணிக்கிறது, நெருப்பில் கையை காட்டுறது. அதான் இப்போ உள்ள கிட்ஸ் பார்த்தா ரொம்ப காமெடி பண்ணுவீங்க அப்படி தானே. காதல் நெருப்பு காட்டுறது, கையை அறுத்துக்கிறது, டைலாக்லாம் எதுக்கே மூணையாக இருக்கும். மாடி மலை மேலே ஏறிட்டு பிளாக்மெயில் பண்ணுற ஹீரோ, நீ லவ் நாளைக்கு பண்ணலை நான் குதிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் ஒரு மாதிரி நான் விரும்பி தான் பார்த்தேன். என் கூட வந்தவங்க முணுமுணுத்துக்கிட்டே இருந்தாங்க, அது மாதிரி நல்லா இல்லைங்கிற மாதிரி. பட் நான் அன்னைக்கு 83ங்க, அன்னைக்கு இருந்த சினிமா அப்படிதான் இருக்கும். 40-43 எழுத்து முடிவுல சினிமா எப்படி இருக்கும்? தெய்வீக காதல், தெய்வீக காதல், அவ்வளவுதான். அப்படியே போய் கடைசியாக அழகா டிஆர் வந்து அடுத்து அதே தான் கெட்டப் வெயிட் அண்ட் வெயிட்டு ஜம்முன்னு டிஆர் ரோலு. பழைய பைக்கெல்லாம் ஜாவா ராஜ்யூத்தெல்லாம் பார்க்கணும்னா பாருங்க, ஜாவா எங்கள் வீட்டில் இருந்துச்சு. நான் வச்சிருக்க புது ஜாவா, பழைய ஜாவா அந்த மண்டபம் இருக்குல்ல என்ற அதில், அது பழசு. அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஸ்டண்ட் எல்லாம் போட்டு அன்னைக்கு இருந்த டெக்னாலஜி பயன்படுத்த முடிஞ்ச அளவு